ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க. அவங்க அப்பாவோட தங்கச்சி வக்கீல் கோமதி இதுக்கப்புறமும் நம்ம பொண்ணு அவங்களோட இருக்க வேணாம், நடக்க வேண்டியதை விஷயத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனந்தி ரொம்ப கவலையாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அண்ணி சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஆனந்திக்கு அவங்க அப்பா சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு மடியில் படுக்க வச்சு பாட்டெல்லாம் பாடுறாரு. உனக்கு நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ குமரன் வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் பௌர்ணமி அப்போ கோயிலுக்கு போயிட்டு அது வந்தோம் அப்படின்னாக்கா அவங்க அப்பாவுக்கு சரியாயிடும் அப்படிங்கிறனால கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரியம்மா கிட்ட வந்து அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு, அதாவது குமரனோட அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு, அவர் தான் கொஞ்சம் முடியாதவராக இருக்கார்ல, அதனால் பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சாப்பாடெலாம் கொடுக்க சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் இவங்க பெரியம்மாவும் அவங்க மகளும் வந்து அவனை யார் பார்த்துக்கிறது, நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு இவங்க இந்த பக்கத்து கிளம்பிடுறாங்க. வீட்டில் பார்த்தோம்னா ஆனந்தியோட அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அப்பா ஏற்கனவே லெமன் சோறு செய்ய சொன்னது இந்த விஷயத்தெல்லாம், அப்போ இவ்வளோ விஷயத்தையும் மனசுக்குள்ளார தாங்கிக்கிட்டு தான் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது அவங்க அண்ணி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தியோட அண்ணி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தியும் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் அப்படி நின்றுட்டு சமாதானம் வா டீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அண்ணன் மனோகர் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஆனந்தி எடுத்துகிட்டு போய் தோசை கொடுத்தமே அவர் கோவமாக எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ பார்த்தோம்னா ஆனந்தி அவங்க அண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ அவங்க அப்பாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஆனந்தியை வந்து அவங்க அண்ணி வந்து சமாதானப்படுத்தி நீ வா நம்ம சாப்பிடலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் வந்து நீங்கள் தண்டசோறு சாப்பிட்ற அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலப்படுத்தி ஆனந்தியை பேசிட்டாங்கல்ல, அதனால் அப்படியே கவலையில் இருக்காங்க. அவங்க அப்பா அதை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து இவங்களாம் அந்த பக்கத்து போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து அவங்க அண்ணிகிட்ட வந்து ரசம் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரசம்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்தாண்ட போனதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து இப்போ ஆனந்தியோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அவங்க அம்மா ஒரு கட்டத்தில் அழுது அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாலியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே, இந்த மாதிரி பௌர்ணமி டைமில் நம்ம இங்கே மாதிரி கோயிலுக்கு போய் அங்கே இருக்க தாலி எடுத்து பொண்ணு கழுத்தில் கட்டுங்க, தாலி இல்லாமல் இருக்கக்கூடாது, கோயிலுக்கு உடனே போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த பக்கத்து குமரனோட குடும்பத்தில் இருக்கவங்களும் கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா ஆனந்தியோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் கோயிலுக்கு வராங்க. அதை தான் நமக்கு கதையாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நடந்தது எல்லாமே போரிங் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே குமரனோட அப்பா மட்டும் வீட்டில் இருக்கார். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அரசாங்க அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு மோர் கொடுக்கவும், வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் ஏன்டா வந்தேன்னு கேட்கவும் சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனந்த் பாபு. அதாவது குமரனோட அப்பா பயங்கர காமெடி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கணக்கெடுக்க வந்தவரே ஓடி போயிடுறாரு. அதோட பார்த்தா ஃபன் கலாட்டாவாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு குடும்பமும் இப்போ கோயிலுக்கு வருவாங்க. அங்கே அந்த தாலி ஆனந்தியோட கழுத்துக்கு எப்படி வரப்போகுது, ஒருவேளை வந்து குமரன் கையில் எடுத்து கொடுக்குற தாலியோ இல்லை எடுத்து வைக்கிற தாலியோ கட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ப்ரோமோ பார்த்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.